மணிக்குள்ள கோழி அடைக்கிற பஞ்சாசாரம் இருக்குதுன்னு சொன்னா அவங்க கேட்ட நான் பதில் சொல்றேன். நீங்க அப்படியா? நான் தானே வெளியே அப்படி என்றால் தெலுங்காய் அழைக்குவார். அம்மா தெலுங்காயி, அம்மா சாமி வா, அப்பா கூப்பிடுறாரா? வாடா தங்கம். அமைச்சரே வாமா. தெலுங்காயி அமைச்சரிடத்தில் பெரிய வேதனை, ரொம்ப தொல்லை. தெலுங்காயி ஒருவர் வந்திருக்கிறார்கள். யார் வந்திருக்கிறார்? கணவனும் அவருடைய மனைவியும். ஆனால் எனக்கு உடன் பிறந்த சகோதரன் என்று சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார். சகோதரன் இல்ல, சித்தப்பா சித்தி வந்திருக்கிறார். தெலுங்காய், நான் உன்னோட பாட்டிக்கு நான் ஒரே பிள்ளைதான். அப்படி இருக்க இவர்கள் பொய் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் ஏதோ சூழ்ச்சி செய்கிற போல் தெரிகிறது. ஆகையினால் உணவு அருந்தி வருவதற்குள் உங்களை 7 பேர்த்தையும் நாங்கள் மறைத்து வைக்க வேண்டும். எப்படியா? தெலுங்காயி, நீ சங்கடப்படக்கூடாது. கோழி அடைக்கணும்ல பஞ்சாசரம் கூட, அந்த கூடக்குள்ள 7 பேர் கொஞ்ச நேரம் இருந்து கொண்டு. அதுக்குள்ளயா? ஆமா. இதுக்கு ஏற்பாடு செய்வது யார்? இந்த ஏற்பாடு செய்வது யார்? அமைச்சர் தான். அமைச்சரே, அதுக்குள்ள எப்படி போய் இருக்கிறது? ஆமா, அதுக்கெல்லாம் செல்பேன் பேன் இருக்கும். கோழிப்பேன் இருக்கும், அது என்னை கடிக்கும். நீங்க உள்ளே போயிருங்கள், நான் வேடிக்கை பார்க்கிறேன். என்னால அது கூட போக முடியாது. சரி தந்தையை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்க சென்று வாருங்கள். அமைச்சரே, தெலுங்காய் கொஞ்ச நேரம் கூடக்குள்ள வாசா. அதுக்குள்ள என்னால போகவே முடியாது. ஒரு குழந்தைய உங்க 7 பேத்துல ஒரு குழந்தைய பிரிச்சு வாங்கிட்டு போல வந்திருக்காங்க. நீ அக்கா தங்கச்சி பிரிஞ்சு இருக்க முடியுமா? ஒருத்தர் கூட ஒருத்தர் விட்டு இருக்க மாட்டோம். அதனால உழுக்குவா. உன்னை நம்பி நான் அதுக்கு வரலப்பா. நீ செஞ்சாலும் செஞ்சிருவேன், வச்சிருவேன். அதுதான் சொல்றேன். எனக்கு வரல. உனக்கு வரலன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? கொஞ்ச நேரம் உள்ளடுறா. அதுக்குள்ள என்னால போய் இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் நான் திறந்து விடணும் போது திறந்து விட்டுருவேன். அதுக்குள்ள கூட ரொம்ப உப்புசமா இருக்கும். உப்புசமா இருந்தா அந்த கூடக்குள்ள ஓட்ட ஓட்டியா அந்த காத்து வழியா காத்து வருவா. எவ்வளவு நேரம் தான் அடைஞ்சிருக்கிறது? முடியாது. இந்த மந்திரியோட வகைக்கு பேசாம கோயில்ல சக்கரை பொங்க வச்சு போலாம். எப்படியே பஞ்சார கோயில் மூடியாச்சு. இந்த சோறு தின்னவங்கள ஆளவே காணா. இருக்கிற சோத்தோட இவங்களே தின்றுவாங்களா? அரமணை சோத்து கிழக்கு சோறு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அருமையா இருந்துச்சு. சாம்பார் சூப்பர். ரசம் சூப்பர். ரசம் ஊத்துறாங்கன்னு சொல்லு. அருமையான சாப்பாடு. சரி, நான் வந்த விஷயம் என்னாச்சு? குழந்தை தானே? ஆமா. எல்லா பிள்ளைகளும் ஊருக்கு போயிடுச்சு. என்ன சொல்றேன்? ஊருக்கு நேற்று குழந்தை பிள்ளை எந்த ஊருக்கு போகுது? அப்போ ஊருக்கு போயிருக்குங்க. நீங்க போங்க. எல்லாம் எந்தெந்த ஊருக்கு போயிருக்கு? அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, அவ்வளவுதான். நீ கிளம்பல. இதெல்லாம் இந்த பேசாது. நான் பிள்ளை வாங்க போக மாட்டேன். பிள்ளை வாங்க போக மாட்டேன். புருஷன் ஏன் புருஷனா பின்னாடி வருவேன். அவர் வர்றதுக்குள்ள வாங்கிடுவீங்க. என்ன அது பிள்ளை ரொம்பதான் அலையிற, என்னத்துக்கும் தெரியல. அப்ப பிள்ளை இல்ல. அன்னைக்கு காலையில வாங்கிட்டு டெம்போல பேசிட்டு வந்த ஞாபகம் இருக்குங்களா? 7 பிள்ளைகளுமே இல்ல. இல்லைங்களா? அப்படிதானே? சரி, நாங்க அரமனை சுத்தி பார்த்துட்டு போட்டேன். நல்லா பாருங்க. ஏன்னா பிள்ளைய வர வரைக்கும் இருந்து நான் வாங்கிட்டு போறேன். இது என்ன தூள் தெரியுங்களா? என்ன தூள்? இது மகேஷ் தூள். சரி, இது வந்து ஜேகனப் தூள். சவுண்ட காணா அமுத்துனா வருது. சரி சரி. இது வந்து ஃபிட்னஸ் தூள். சரி, இது என்னது? இது வந்து பாத்ரூம். இது பெட்ரூம். என்னடியா? பஞ்சார கூடை. பஞ்சார கூடையா? பஞ்சார கூடை வந்து அம்மை வெளியே வச்சிருக்கணும். எங்க சேவை நாங்க உள்ள வைப்போம், முன்னால வைப்போம், பின்னால பார்த்தா உங்களுக்கு தேவை. நீங்க எங்க வேணா வச்சுக்கோங்க. உங்க அரண்மனை நீங்க எங்க வேணா வச்சுக்கோங்க. அதுக்குள்ள என்ன பஞ்சார கூடை தான் எனக்கு தெரியாதுங்களா? குஞ்சு இருக்குது.
என்ன குஞ்சுன்னு மொன்னப்பா மாதிரி ஒழுட்டுறீங்க. மந்திரி கொஞ்சம் காட்டுறியா? ஐயோ மூக்குல பருவு வந்துருமே. மந்திரி நான் இன்ன வரைக்கும் கொஞ்சம் பார்த்ததே இல்லை. இத்தனை வருஷமா உங்க புருஷன் கூட குஞ்சு பார்த்தது இல்ல. நான் இன்ன வரையும் பார்த்ததே இல்லை மந்திரி. பெரிய வேதனையா இருக்குது. நீ ஒரு தடவை மட்டும் காட்டுறியா? குஞ்சு தானே? ஆமா ஆமா. நான் காட்ட மாட்டேன். ஏன்? வேண்டாம். ஒரு தடவை காட்டு மந்திரி. நெஞ்சு காயிற வரைக்கும் யார்ட்டி குஞ்சு காட்டுறதுன்னு முடிவு பண்ணி இருக்கிறேன். மந்திரி நீ தூக்கு, நான் பாக்குறேன். ஒரே ஒரு தடவை தூக்கு மந்திரி. ஏய் இங்க வா. என்ன இது வா. என்ன குஞ்சு குஞ்சு கிடக்குற? கோழி குஞ்சு. அதான் நானும் கேட்கிறேன். உள்ள இருக்கிறது கோழி. கோழி நானும் பாக்குறேன். காட்ட மாட்டேன். இங்க வா. உள்ள இருக்கிறது கோழி தானே? கோழி. அதை காட்டுக்கு நீங்க பயப்படுற? எதுக்கு நான் கோழியை காட்டுனா? ஏன் உன் கோழி காட்ட மாட்டியா? என் கோழியை நான் காட்டினா சாவ கெடுக்கும். நானே கோழியை பார்த்ததே இல்லையே. நான் கோழியை காட்ட மாட்டேனே. ஒரே ஒரு தடவை காட்டேன். காட்ட மாட்டேன். காட்ட மாட்டேன். ஏய் உள்ள கோழிங்கிற பக்கத்துல போன குழந்தை சுத்தமா கேக்குது. உள்ள இருக்கிறது குழந்தை கோழி. கோழியா குழந்தையா? குழந்தை கோழி. கோழி நான் தூக்கிட்டு பாக்குறேன். தூக்கிட்டு பார்க்காதீங்க. ஏன்? வேண்டாம். உங்க புருஷன் சண்டைக்கு வருவார். ஒரே ஒரு தடவை பாக்குறேன். காட்ட முடியாது. ஒரே ஒரு தடவை. வேண்டாம் சார். மந்திரி நாங்கள்னா இருக்கு. இங்க வாங்க. நாக்கு மந்திரி சும்மா. உன் புருஷன் இல்லையா? என் புருஷன் வரமாட்டேன். அவன் அப்படியே போய் ஏன் மந்திரி நீங்க இங்க எத்தனை வருஷமா வேலை பார்ப்பீங்க? நான் 2 வருஷமா வேலை பார்ப்பேன். எல்லாரும் வேலை பார்ப்பீங்களா? எல்லா வேலையும் பார்ப்பேன். உள்ள இருக்கிறத குழந்தைங்க தானே? உள்ள இருக்கிறது கோழி. நீ என்னையா உனக்கு இந்த வழிக்கு வர மாட்டேங்கிற, அந்த வழிக்கு வர மாட்டேங்கிற? மந்திரி மந்திரி உள்ள இருக்கிறது குழந்தை தானே? குழந்தைதான். கோழி. சவளத்துல மாட்டிக்காங்க. மந்திரி உண்மையாக உண்மையாக சத்தியமாக சத்தியமாக யாருமே சத்தியமாக யார் மேல சத்தியமா? ஏய், நான் வணக்கது. நீங்க தான் நீதிபதி. உங்களைய பாரு. நீதிபதி கேட்கிற மாதிரி கேட்டீங்க. உண்மையாக உண்மையாக சத்தியமாக சத்தியமாக உன் குலதெய்வம் மலரமலையன் சத்தியமாக உன் குலதெய்வம் அழகாமல் சத்தியமாக உள்ள இருப்பது அனைத்துமே உள்ள இருப்பது அனைத்துமே கோழிதான். கோழிதான். இது சத்தியம் சத்தியம். சத்தியம் சத்தியம். சத்தியம் சத்தியம். மந்திரி வந்திருப்பது யார் என்று தெரியாமல் எங்கேயுமே சத்தம் செய்த காரணத்தால் ஏழு பிள்ளைகளுமே கோழியாகவே போகட்டும், கோழியாகவே போகட்டும், கோழியாகவே போகட்டும். என்ன வேதனையாடா. அங்க இருந்து வந்தாங்க நம்ம தெலுங்காய் உள்ள உட்கார வச்சிருக்கோம். கோழியா கோழியா போட்ட பிள்ளைகளாம் கோழியா பேருமா என்ன எழுசோ பையனே நினைச்சிட்டாங்களே. அங்கிட்டு நான் தனியா ஒரு சத்தம் கேட்க மன்னா பார்த்துட்டீங்களா? அண்ணா அமைச்சரே தந்திரமாக வந்தவர்கள் சாப்பிட வைத்து பஞ்சார குழந்தை வைத்துக் கொண்டு கோழி என்று சொல்லி ஏமாத்தி அனுப்பி விட்டேன் மன்னவா. அரண்மனை விட்டு போய்விட்டார். அமைச்சரே சரி தெலுங்காய் அழைத்து இந்த இப்பொழுது அழைத்து வருகிறேன். தெலுங்காயி தெலுங்காயி. அமைச்சரே தங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்குது? தெலுங்காய் அழைத்து வா என்றால் கோழியை கொண்டு வருகிறது. மன்னா என்னை மன்னிக்க வேண்டும். என்ன சொல்கிறேன்? இருவர் வந்தார்கள். கூடையிலே தெலுங்காய் அமர வைத்துக் கொண்டு கோழி என்று சொல்கிறாயே, அந்த அழகமலையான சத்தியமாக சொல், உள்ள இருப்பது குழந்தையா கோழியா என்று கேட்டார்கள். சரி குழந்தையை வைத்துக் கொண்டு நான் கோழி என்று சொன்னேன். அதற்கு சொல்லிவிட்டு சென்றார்கள், உங்கள் மகள் தெலுங்காய் அனைத்துமே கோழியாக போகட்டும், கோழியாக போகட்டும் என்று சொல்லி தங்கள் மகள் தெலுங்காய் எல்லாம் கோழியாகவே போய்விட்டது. கோழியாக இருக்க கோழியாக போய்விட்டது. எனக்கு வந்தது யாரு குழந்தையும் யாரு நம்பிக்கும் படக்கூடாது, கண் திருஷ்டி மட்டுமே என்று அவனுக்குள்ளவே வளர்த்து வந்தேனே, எல்லாம் கோழியாக இருக்கிறது. வந்தவர்கள் மனிதர்களா இல்லை ஆண்டவன் தான் என்னை சோதிக்க வந்தவர்களா என்னவென்று தெரியவில்லையே. ஆண்டவா 7 குழந்தையும் கோழியாக இருக்கிறது. இறைவா திருமணமாகியும் குழந்தைகளே இல்லாமல் இருந்து விடலாம், ஆனால் பிறந்த குழந்தை இப்பொழுது கோழியாக இருக்கிறது. 7 குழந்தை ஒரே பிரசவத்தில் பிறந்தது என்று
மனக்கோட்டை கட்டியிருந்தேன், அத்தனையும் மண்கோட்டை ஆகிவிட்டது. ஆண்டவா, இது என்ன சோதனை? 7 குழந்தையை யார் கண்டுக்கு படக்கூடாது என்று வளர்த்தேனே, நான் பாவையானா? நான் பாவையா? நான் உயிரோடு இருக்கிறதா? ஆண்டவா, இது என்ன சோதனை? எனக்கு வந்த சோதனை என் நாட்டு மக்களுக்கு யாருக்குமே வரக்கூடாது. ஆண்டவா, ஆண்டவா, சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி, சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது போகுது, சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது போகுது, சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி.